நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி யாருக்கு தெரியும்? அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் ரசூல்லா காலத்தில் மதீனாவில் ஆரம்ப கட்ட காலத்தில், அதாவது ரசூல்லா மதீனாக்குள்ள வந்த காலகட்டத்தில் அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் 10 வயது சிறுவர். அவருடைய தாயார் தான் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் பிற்காலத்தில் அபூ தல்ஹாவை திருமணம் முடிக்கிறாங்க. சரிங்களா? இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, தன் மகன் 10 வயது சிறுவனை அழைத்து கொண்டு ரசூலாட்ட வந்து கொடுத்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இனிமேல் என்னுடைய மகன் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, ஹிதுமத்து செய்யக்கூடிய நபர், நீங்களே வச்சுக்கோங்க. என் மகனை இரவு சாப்பாடுக்கு அனுப்புனா போதும், மற்றபடி உங்களுக்கு பணிவிடை செய்வார், உங்களிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வார் என்று மார்க்க கல்விக்கு முதல்ல வித்திட்டது யாரு தான்? தன் மகனை அனுப்பியது உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா. ஃபர்ஸ்ட் மார்க்க கல்விக்கு தியாகம் பண்ணது உம்மு சுலைம் தான். அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, வெறுமனே அனுப்ப மட்டும் இல்லை, என் மகனுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும் அக்ஸீர் மாலஹு வ வலதஹு, இறைவா இந்த அனஸுக்கு அவருடைய செல்வ விஷயத்திலும் அவருடைய பிள்ளைகள் விஷயத்திலும் நீ அதிகமாக நீ வழங்கு. ஓ பாரிக் லஹு ஃபீமா அத்தைத்தஹு, நீ எதை இந்த அனஸுக்கு வழங்கினாயோ அதில் அதிகமாக பரக்கத்தை கொடு. வெறுமனே பிள்ளைகளை மட்டும் கொடுக்காத, வெறுமனே செல்வத்தை மட்டும் கொடுக்காத, கொடுத்ததுல பரக்கத்தையும் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிங்கிற செய்தி புகாரியில 6379 இருந்து 6381 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நபிமொழிகள் அல்லது 3 நபிமொழிகள் அந்த செய்தி இருக்கு.